சித்தர் பூமி. வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, தனுசு லக்னம் வந்து ஏஎல்பியா செல்லும்பொழுது ஒரு ஜாதகரினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப தனுசு லக்னம் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதிபதி குரு பகவான். குரு பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருட காலம் தனுசு லக்னம் முடிவடைகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மட்டுமே வந்து அவர வழிநடத்துவாரு. சரிங்களா? அப்போ குரு பகவான் அப்டின்னும் பொழுது 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் ஆகுறாரு. அதாவது தனுசுக்கும், மீனத்துக்கும் வந்து அதிபதி குரு பகவான் ஆகுறாரு. அப்போ அந்த குரு பகவான் வந்து எந்த மாதிரியான அவருக்கு நன்மைகள செய்வாரு அப்படின்னும் பொழுது, 1, 4 ஆதிபத்தியம்ன்னும்போது எந்த மாதிரியான அமைப்பு இவருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு தாய்க்கும், மகனுக்கும் அதாவது ஜாதகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உறவு வந்து பலப்படுத்துவாரு குரு பகவான். அதேபோல தாய் வழி நெறைய விஷயங்கள் வந்து இவருக்கு நல்லது அமையும். அதேபோல ஒரு வீடு, சொத்து வாங்கணும் அப்படின்னாலோ, இல்ல ஒரு வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா அமையக்கூடிய காலமா இருக்கும். அதேபோல இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு அருகாமையில இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் போகும்பொழுது, ஜாதகருக்கு குரு பகவான் வந்து லக்னத்திலேயே இருக்காருன்னு வையுங்களேன். 4ஆம் பாவத்துக்கும் குரு பகவான் அதிபதி ஆயிடுறாரு இல்லையா? அப்போ லக்னத்தில குரு பகவான் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, வீடு, சொத்து வாங்கக்கூடிய சூழல் வந்து தானாவே வந்து அவருக்கு அமையும். அவருக்கு ஏத்த மாதிரியே வந்து சாதகமா வந்து அமையக்கூடிய காலமா இருக்கும். இப்போ அதேபோல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 ஆதிபத்தியம் சனி பகவான். இப்போ 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சனி பகவான் ஆதிபத்தியம் ஆகுறது. ஜாதகருடைய பேச்சு, ஜாதகருடைய குடும்பம், அதேபோல வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வருமானம் ஈட்டுறதுல வந்து ஜாதகர் குறியா இருப்பாரு. வருமானத்த பெருகுறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதேபோல கம்யூனிகேஷன் இவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இவரோட பேச்சு திறமை, அதேபோல கம்யூனிகேஷன் 2மே வந்து சிறந்ததா இருக்கிறதுனால, எல்லாத்தையுமே வந்து சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இவருக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ 5, 12 ஆதிபத்தியம்னு வரும்போது செவ்வாய் பகவான் ஆகுறாரு. ஸோ, இப்போ 5ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? 5, 12 ஆதிபத்தியம் ஆகும்பொழுது எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து மகிழ்ச்சிய தரும். அதேபோல குழந்தைகளுக்காக வந்து நெறைய செலவு செய்வாங்க. 2 அதேபோல வந்து விரயம் அதிகமா இருக்கும். குழந்தைகளுக்காக விரயத்த அதிகமா ஆயிட்டே இருக்கும். அதேபோல குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். 2வது ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வந்து ட்ராவல் பண்றதுல வந்து பிரயாணம் செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும். ரொம்ப மனமகிழ்ச்சியோட இருப்பாரு. பட் குடும்பத்தில அந்த குழந்தைக்காக விரயம் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படி. அதேபோல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்குன்னு வையுங்களேன். 5, 12, 7 குழந்தைக்காக மட்டும் இல்ல, மனைவிக்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விரயம் செய்யறதுக்கான சூழ்நிலை உண்டாகுமான்னா, கண்டிப்பா உண்டாகும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6, 11 ஆதிபத்தியம் சுக்கிர பகவான். இப்ப 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதேபோல வந்து 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம், அதேபோல லாபம், மகிழ்ச்சி, உபரி வருமானம், 2ஆம் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து 11ஆம் பாவத்துல இருக்கும். அப்போ 6, 11 ஆதிபத்தியம் ஆகும்பொழுது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்டின்னா, ஒரு மூத்த சகோதரரிடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பண விஷயத்தினாலயோ, இல்ல கடன் வாங்குறதுனாலயோ, அல்லது ஏதோ ஒரு கேஸ் ஆகுது, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்டின்னா, மூத்த சகோதரரிடம் ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பிணக்கம் ஏற்படும். அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள அவங்க சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதேபோல வயிறு உபாதைகள், மருத்துவ செலவு இந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் நஷ்டத்தை ஏற்படுத்துற ஒரு சில விஷயங்கள் நடக்குமானா, கண்டிப்பா நடக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 6, 11 ஆதிபத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகரோட அ அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வந்து ஒரு 10ஆம் இடத்துல இருக்காரு அப்டின்னா, கடனால ஒரு அழுத்தம், அதேபோல மூத்த சகோதரர் மூலம் அழுத்தம் ஏற்படுது அப்டின்னு சொல்லலாமான்னா, கண்டிப்பா சொல்லலாம். அடுத்து ஆதிபத்தியம்னு எடுக்கும் பொழுது 7, 10 7, 10 ஆதிபத்தியம் யாரு அதிபதி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் ஆகுவாரு. ஸோ புதன் பகவான் இவருக்கு எந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்வாரு, எந்த மாதிரியான பலன தருவாரு அப்டின்றத பார்க்க போறோம். இப்ப 7, 10 ஆதிபத்தியம் இல்லையா? 7ங்கிறது மனைவி, நண்பர்கள், சூழ்நிலை இதெல்லாம் குறிக்கிறது. அதேபோல 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில், ஜீவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிக்கிறது. அதேபோல அழுத்தம் இந்த மாதிரியான விஷயத்தையும் குறிக்கும். அப்ப அந்த 7, 10 ஆதிபத்தியம் ஆகும்பொழுது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்? எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்டின்னா, அதாவது ஜாதகருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மாமியார சார்ந்தே இருப்பாங்க.
மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா பேச்ச அதிகமா கேட்பாங்க. எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மாவ கேட்டு எடுக்கிறது. இங்க என்ன நடக்கணுங்கிறத அம்மாவ கேட்டு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதேபோல நண்பர்கள் மூலம் அழுத்தம் இருக்குமானா, இருக்கும்னு சொல்லலாம். மனைவி மூலம் அழுத்தம் இருக்குமானா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை வந்து இவருக்கு அதிகமா ஏற்படும். ஸோ இந்த தருணத்தில அதாவது தனுசு லக்னம் போகுது அப்படின்னா, சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறது இந்த ஜாதகர் வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. அடுத்து இப்போ 8ஆம் பாவம். 8ஆம் பாவம்ங்கிறது கடகமாகும் தனுசுன்னும் பொழுது. அப்போ 8ஆம் பாவ அதிபதிங்கிறவரு சந்திர பகவான் ஆகுவாரு. இவருக்கு வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னா, தீராத பிரச்சனை, கடனு, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள குறிக்கும். இந்த 8ஆம் பாவம் சந்திரனோட வீடு அப்படிங்கிறதுனால, ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து கற்பனையா இவரே வந்து சிந்திச்சுப்பாரு. ஒரு விதமான பதட்டமும், அதேபோல ஒரு பயமும் வந்து இவருக்கு அடிக்கடிக்கு உருவாகும். நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பதட்டத்தோடவே வந்து எடுப்பாரு. சரியா? தவறான்னு இவரால அனலைஸ் பண்ணக்கூடிய சிந்தனை இவருக்கு இருக்கவே இருக்காது. ஒரு மாதிரி பதட்டத்தோடவே இவரு காணப்படுவாரு. இப்போ உதாரணத்துக்கு 8ஆம் பாவ அதிபதி சந்திரன் சொன்னேன் இல்லையா? அந்த சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு அப்டின்னா, பிரச்சனைக்காகவே தந்தைன்ற மாதிரி ஆயிடும். கடன்கள் வந்து தந்தை மூலம் அதிகம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேபோல தந்தை மூலம் பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில அதிகமா இருக்கும் அப்டின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஸோ இப்ப ஏஎல்பி வந்து தனுசு லக்னமா இருக்கும்பொழுது 9ஆம் பாவம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மம் ஆகும். ஸோ சிம்மத்தினுடைய அதிபதி யாரு அப்டின்னா சூரிய பகவான். இவருக்கு வந்து 9ஆம் இடம்ங்கிறது பொதுவா என்ன? தந்தை, அதேபோல வந்து இஷ்ட தெய்வம், பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள். அதேபோல இஷ்ட தெய்வத்தோடைய அனுகூலம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். அதேபோல ரொம்ப பாக்கியமா இருப்பார்னா, பாக்கியமா இருப்பாரு. அதேபோல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து இவருக்கு கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்கும். 2வது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை இப்போ சூரிய பகவான் அப்டின்னும் பொழுது 9ஆம் இடத்த அதிபதி ஆகுறாரு இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10ஆம் இடத்துல இருக்காரு அப்டின்னா, தந்தை மூலம் அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்டிங்கிறத தான் சொல்லணும். தந்தை மூலம் ஒரு தொழில் இவருக்கு அமையுமா அப்டின்னாலும் அப்டியும் சொல்லலாம். அதேபோல யாத்திரை நெறைய பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆன்மீகத்தில வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஸ்பிரிச்சுவலி ரொம்ப வந்து கனெக்டடா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏஎல்பி லக்னம் தனுசுவா போகும்பொழுது, ஜாதகருக்கு இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னமும் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து ஏஎல்பி லக்னமா வந்து மேஷம் அல்லது தனுசு அல்லது கடகம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னமும் வந்து மாறுபடும்போது ஒவ்வொரு பலன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி குடுக்கும். அப்போ இந்த பலன்லாம் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து அது சிறப்ப குடுக்குது, எந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சாதகமாவும், பாதகமாவும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிட வகுப்பு நீங்க வந்து கண்டிப்பா வந்து கலந்து அதில அத படிச்சீங்கன்னா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ அனைவரும் வந்து ஏஎல்பி ஜோதிடத்த வந்து கண்டிப்பா வந்து படிக்கணும். இந்த ஜோதிடத்தை படிக்கிறதன் மூலியமா நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பம், நண்பர்கள் அனைவருமே வந்து பயனடைவாங்கன்றது தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. இதில இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.